ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நார்ச்சத்து அதிகம் நிறைந்த கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தவரங்காய் ஒரு 1/4 கிலோ இருக்கும். எடுத்து 2 காம்பு பக்கத்தையுமே கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையான சைஸில் கொத்தவரங்காய் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சைஸில் இருந்தால் ஓகே தான். கட் பண்ண கொத்தவரங்காய் எல்லாமே ஒரு கப்புக்கு சேர்த்துக்கிட்டேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காவை சேர்த்துக்கிட்டேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். தண்ணி நல்லாவே ட்ரை ஆகிற வரையிலும் வெந்து வரட்டும். இதில் இருக்க தண்ணியே சரியாக தான் இருக்கட்டும். அதுக்குள்ளார கொத்தவரங்காய் செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொத்தவரங்காய் சாப்பிட்றதால ஜீரண சக்தி மேம்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக வடைக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அதே போலவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, வெங்காயம் தக்காளி ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் கொத்தவரங்காவுமே நல்லாவே வெந்து வந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயே வாஷ் பண்ணி மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். கடாய் நல்லாவே காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடலைப்பருப்பும் கூட சேர்த்தா நல்லாவே இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதால நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு சேர்க்கல. ஒரு காஞ்ச மிளகாவை இதே போல் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் அளவு. இதை எல்லாத்தையும் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கண்ணாடி பதத்தில் வெங்காயம் வதங்கி வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே உள்ளார சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்த பிறகு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். ஒரு கொத்து கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கி வரட்டும். இந்த டைமில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். பச்சை வாசனை போகிற வரையிலும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/2 நிமிஷம் போதும். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் கேஸை லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். லைட்டாக பச்சை வாசனை போனதுமே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொத்தவரங்காவை உள்ளார சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1லேருந்து 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலாவும் நம்ம சேர்த்துருக்க கொத்தவரங்காவும் நல்லாவே மிக்ஸ் ஆகி இருக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் செமையாக கொத்தவரங்காய் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டா அவ்வளோதாங்க, சுட சுட கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உடலுக்கு பலவிதமான சத்துக்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கொத்தவரங்காய் பொரியல் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொத்தவரங்காவை வச்சு அவியல், பொரியல், குழம்பு எல்லாமே செய்யலாம். அடை கூட செய்யலாம்.
நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.